ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸில் ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 5. இப்போ சூப்பரான ஒரு பிளேஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். நான் லேப்ரின்த்குள்ள தானே இருந்தேன், நான் எப்படி பெட்ல வந்து தூங்கிட்டு இருக்கேன், இது என்ன கனவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா யோயி நம்ம ஹீரோ கூட தான் தூங்கிட்டு இருக்கா. ஹே யோயி எந்திரி அப்படின்னு சொல்லுவான். அவன் எந்திக்காததுனால ஷாக் அடிச்சு அவளை எழுப்பி விடுறான். ஹாஜிமி நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யோயி போய் அவனை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவா அவளை சமாதானப்படுத்திட்டு ஆமா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஸ்னேக் மாஸ்டர் நம்ம தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அந்த கதவை ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துக்குள்ள ஒரு அழகான பில்டிங் இருந்துச்சு. இங்க அவனை தூக்கிட்டு வந்து ஹோலி வாட்டரை கொடுத்தேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னை ட்ரெஸ் எல்லாம் கழட்டி குளிப்பாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், நல்ல வேலை நீ என் கூட இருந்தது நல்லதா போச்சு. ஆமா நீ என்ன வேற எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அப்படின்னு சொல்லி யோயி ஒரு தினசா சொல்றா. ஹே குட்டி பிசாசு என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு வசரிச்சுக்கிட்டே இருக்கிறா. இந்த இடத்துல இருந்த மேவரிக் கண்டிப்பா ஒரு ஆம்பளை தான் நினைக்கிறேன், இங்க நிறைய ஆம்பளைங்க ட்ரெஸ் தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோயியை பார்த்து சொல்றான். இப்போ இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ யோயியோ கிளம்புறாங்க. இவங்க இருக்கிறது ஆக்சுவலி ஒரு லேப்ரின்த்குள்ளதான் இருக்காங்க. ஆனா அதோட கடைசி ஃப்ளோர்ல இவ்வளவு சூப்பரான ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மேன்ஷனும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நான் இதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த டோர்ஸையும் ஓபன் பண்ண முடியலன்னு யோயி சொல்றா. அந்த இடத்துல ஒரு ஹாட் பாத் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்னு யோயி கேட்கவும், இல்ல அப்புறமா குளிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மேன்ஷனுக்குள்ள போய் நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். யோயி சொன்ன மாதிரியே நிறைய கதவோட டோர்ஸை நம்ம ஹீரோவால மேஜிக் யூஸ் பண்ணியும் கூட ஓபன் பண்ண முடியல. கடைசியா ஒரு ரூம் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறான். யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா லைட் எல்லாம் ஆன் ஆகுது. அந்த நிலைமையில ஒரு எலும்பு கூட இருக்கு. இவர் தான் அந்த மேவரிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் இருக்கு. நம்ம வெளியே போறதுக்கான வழி இதுவா கூட இருக்கலாம், ஆனா இது ஆபத்தானதா கூட இருக்கலாம், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த சர்க்கிள்குள்ள போறான். நம்ம ஹீரோ அதோட சென்டருக்கு போகவும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு சில மெமரிஸ் எல்லாம் தெரியுது. திடீர்னு பார்த்தா அந்த எலும்பு கூடுக்குள்ள இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு வராரு. ஆபத்துன்னு நினைச்சு நம்ம ஹீரோ கன் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்துட்டு இது டேஞ்சர் இல்ல ஒரு இல்யூஷன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். வணக்கம், என்னோட பேரு ஆஸ்கர் ஆர்கஸ். இந்த லேப்ரின்த்தை நான் தான் கிரியேட் பண்ணேன். இதை பாஸ் பண்ணதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேவரிக்குங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கணும், இது ஒரு ரெக்கார்டிங் செய்யப்பட்ட வீடியோங்கிறதுனால உங்க கேள்விக்கு பதில் இருக்காது அப்படின்னு அந்த இல்யூஷன் சொல்லுது. நம்ம திரும்பவும் 65th ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். ஹையஸ்ட் லெவல் அட்வென்ச்சரர்ஸ் கூட இந்த ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. ஷிசுகோ நீ ரொம்பவும் லெவல் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்னு கேட்கவும், ஓ லெவலுக்கு இல்ல ஹீரோ அப்படின்னு வா சொல்றா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மெல்ட் சொல்றான். இவங்க திரும்பவும் அதே பிரிட்ஜுக்கு போறாங்க. எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்றா. பார்த்தா ஒரு மேஜிக் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகி பஹீமத் திரும்பவும் வருது. ஆனா அதுதான் அன்னைக்கு நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த லேப்ரின்த்தை பத்தி நமக்கு முழுசா தெரியாது. கிரியேஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணா இறந்து போன மான்ஸ்டர்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்லிட்டு எல்லாரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்காது, ஏன்னா நாங்கெல்லாம் இந்த தடவை ஸ்ட்ராங்கா மாறி இருக்கோம். இந்த தடவை எங்கள்ல ஒருத்தரை கூட நாங்க இழக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எங்கள்ல ஒருத்தரை திரும்பவும் ஒன்னு எடுத்துக்கிட விட மாட்டேன் அப்படின்னு கவுடி சொல்றா. நான் அதோட ரைட் சைடு அட்டாக் பண்ணுதா, நீங்க லெஃப்ட் சைடு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் அமனகாவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நீ கரெக்டா தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மெல்ட் சொல்றான். ஒரு பக்கம் பஹிமத், இன்னொரு பக்கமா அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்ஸும் வருது. ஹெர்குலியன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பஹிமத்தை அப்படியே பிடிச்ச ஒருத்தன் தடுக்கிறான். கேப்டன் மெல்ட் அதோட கொம்ப வெட்டுறான், ஆனா எதுவுமே ஆகல. ஷிசுகோவா பவரை யூஸ் பண்ணி ஒரே வெட்டிலேயே அதை துண்டா வெட்டி எடுத்துருந்தாங்க. கீழே விழுறவங்கள கவுடி அதாவது சிரசாக்கி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி காப்பாத்துறா. ஃபைட் பண்ற அமனகாவா மலையோ ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அவனை ஹீல் பண்றா. இப்படியே எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேஷன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பஹிமத்துங்கிற மான்ஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி மாறி செம்ம ஃபாஸ்டா ஓடி போய் இங்க இருக்கிற எல்லாரையும் தாண்டி வீக்கா இருக்கிற ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண போது பேரியரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு தடுத்தாலுமே கூட அது உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சிரசாக்கி அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கவும் இப்போ அந்த பேரியர் செம்ம ஸ்ட்ராங்கா மாறுது. இப்போ அந்த பஹிமத்துங்கிற மான்ஸ்டர் அப்படியே கவுந்து விழுது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஃபயர் பால்ஸ் வச்சு அதை அட்டாக் பண்றா. ஃபைனல் பவர்ஃபுல் அட்டாக்கை யூஸ் பண்ணி அமனகாவா அந்த மான்ஸ்டரை கொன்றதும் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அந்த ஸ்கெலிட்டன் கூட சண்டை போட்ட எல்லாருமே அந்த ஸ்கெலிட்டன்ஸையும் கொன்னுட்டாங்க. நம்ம ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ண அவன் மட்டும் ரொம்பவும் பயந்துட்டு இருக்கான். இந்த தடவை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஷிசுகோ சொல்லவும், ஆமா இந்த தடவை வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா சிரசாக்கி மட்டும் இன்னும் நம்ம ஹீரோவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா. கவுடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷிசுகோ கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு அவ சமாளிச்சிருதா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த ரீசனுக்காக இந்த லேப்ரின்குள்ள வந்தேன்னு தெரியாது, ஆனா நீ கஷ்டப்பட்டு போராடி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க, சோ நான் என்னோட பவரை உனக்கு கொடுக்குறேன். அந்த பவர்ஸை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம், அது உன்னோட விருப்பம் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அந்த பவர்ஸை நீ கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாத. உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியது இவ்வளவுதான், மத்த எல்லாம் போக போக உனக்கே புரியும். உன்னோட லைஃபை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்யூஷன் மறந்துடுது. என் தலையில ஏதோ மெமரிஸ் பிரிண்ட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வழியில துடிச்சிட்டு இருக்கான்.
இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. மேவரிக்ஸ் யாருமே இந்த உலகத்தை அழிக்க நினைக்கல, அவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோகி கேக்குறா. எனக்கு இந்த உலகத்தை பத்திலாம் கவலை இல்ல, என்னோட வீட்டுக்கு நான் போறது தான் முக்கியம், உனக்கு ஏதாச்சும் வேற பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல என்னோட வீடு இதோ இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையப்பையா படிக்கிறா. நான் புதுசா ஒரு ஏன்ஷியன் மேஜிக் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த சர்க்கிள் என்னோட தலையில சில மெமரிஸை பிரிண்ட் பண்ணது மூலமா தான் அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு கல்லோட ஷேப்பை மாத்தி காமிச்சு இது கிரியேஷன் மேஜிக்னு சொல்லவும், இது நல்லா இருக்குன்னு யோகி சொல்றா. நான் இதை உனக்கு கத்துத்தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா ஒண்ணு மாதிரி என்கிட்ட டிரான்ஸ்மியூட் பவர் கிடையாது அப்படின்னு அவ சொல்லவும், அது இல்லாமையே கூட நீ கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளுக்கு கத்து கொடுக்குறான். 3 நாள் ஆச்சு நான் இதை கத்துக்கிட்டேன் தான், இருந்தாலும் என்னால இதை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு யோகி சொல்லவோ, ஓ அப்படியா சரி ஓகே, ஆமா அந்த எலும்பு கூடு அதை நம்ம புதைச்சு வச்சிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு இப்போ அதை ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறான். நான் நினைச்ச மாதிரியே இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கான சர்க்கிள் அந்த சர்க்கிள் தான், இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ரிங் தேவைப்படும், நல்ல வேளை அவரை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையில இருந்து நான் இந்த ரிங்கை எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இப்போ யோகி ஒரு புக் எடுத்துட்டு வரா. ஓ அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய லேப்ரின்த் இருக்கு, அங்க நம்ம போனா நமக்கு இன்னும் நிறைய ஏன்ஷியன் மேஜிக் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இதெல்லாம் கத்துக்கிட்டா உன்னால உன் வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு யோகி கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ரிங்கை வச்சு இப்ப மத்த டோர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவால ஓபன் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்கவே என்னாச்சுன்னு யோகி கேட்கிறா. நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன் தான், ஆனா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இந்த இடத்துல தங்கலாம், நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும், ஏன்னா மத்த லேப்ரின்த் இன்னும் எவ்வளவு ஆபத்தா இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் கூட இருக்கும்போது நான் ரொம்பவும் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நைட் நம்ம ஹீரோ தனியா குளிச்சிருக்கான். யோகி அந்த இடத்துக்கு வரா. என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், சோ சீனை கட் பண்ணிருந்தேன், பட் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் எதுவும் நடக்காது. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து குளிச்சு முடிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான். நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு மெட்டல் ஹேண்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டுதான் ஒரு மேஜிக்கல் ரிங்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அதுவும் பெரிய பைக் அண்ட் கார் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவோட அடிப்பட்ட கண்ணுல ஒரு மேஜிக்கல் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் புது வெப்பன்ஸ் புது டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி அந்த ரிங்குக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அவசர அவசரமா சாப்பிட்றாங்கிற பேர்ல நம்ம ஹீரோக்கு தொண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். யோகி கிட்ட ஒரு ரிங் கொடுக்கவும், நீயே கையில போட்டு விடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை போட்டு விடுறான். அண்ட் ஃபைனலி இவங்க 2 பேரும் அந்த லேப்ரின்குள்ள இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டோம், இங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நான் சாப்பிட்டு இப்ப டோட்டலா இம்ப்ரூவ் ஆயிட்டேன். 2 மாசமா இங்க நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நிறைய பேரோட அட்டென்ஷன் என் பக்கம் வரும். மெயினா அந்த ஹோலி சர்ச் அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காட்ஸும் நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த உலகத்தையே நம்ம எதிர்க்கிற மாதிரி தான். ஆனா நான் உன்னை பாத்துக்கிட்டேன், நீ என்ன பாத்துக்கிட்டேன்னா நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. இங்க இருந்து நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், யோயோ ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அந்த சர்க்கிளை ஆக்டிவேட் பண்றான். அந்த இடத்துல இருந்து இவங்க வெளியே போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த லேப்ரின்த்தோட கடைசி ஃப்ளோர்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த மொத்த லேப்ரின்த்தையும் கிரியேட் பண்ண மேவரிக் அப்படிங்கிற பர்சன் தான் இல்யூஷன் மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசினது. அண்ட் அவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஏன்ஷியன் மேஜிக் பவரையும் கொடுத்துருக்கான். மேவரிக் அப்படிங்கிறவங்க கடவுளின் தூதுவர்களா இருந்து அதுக்கப்புறமா அந்த உலகத்தையே அழிக்கணும்னு நினைச்சு கடவுளையே எதிர்த்தவங்க அப்படின்னு சொல்லி 3rd எபிசோட்ல யோகி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவோட தலையில அந்த மேவரிக்கோட மெமரிஸ் எல்லாம் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா மேவரிக்ஸ்லாம் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல 2 மாசம் தங்கி இருந்து லைப்ரரியில இருக்கிற புக் எல்லாத்தையும் படிச்சு அந்த லேப்ரின்த்ல இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் சாப்பிட்டு நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவுமே பவர்ஃபுல்லா மாறிட்டான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோ ஆசைப்பட்டபடியே ஃபைனலா அந்த லேப்ரின்த்ல இருந்து வெளியே போறான். என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.